இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே, இது எப்படிங்க தாங்கிக்கிட்டீங்க? நான் உன்னை நினைச்சுக்கிட்டேம்மா. நீங்க படுற இந்த கஷ்டத்துக்கெல்லாம் நான் தானே காரணம். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இல்லங்க, ஓனர் இந்த கார்மெண்ட்ஸ் எடுத்து நடத்துன்னு சொன்னப்பவே அங்கேயே என்னால முடியாதுன்னு மறுத்திருக்கணும். நான் எடுத்த தப்பான முடிவு இப்ப நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு பாத்தீங்களா? மகா, என்ன வேலையை விட சொல்லி நீ சொல்லலையே, அது நானா எடுத்த முடிவு தானே. அது எனக்காக நீங்க எடுத்த முடிவு தானே. நீ ஏன் இப்படி நினைக்கிற? நமக்காக எடுத்த முடிவுன்னு சொல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எல்லாத்துக்குமே நான் தாங்க காரணம். ஓனரை கொண்டுட்டாங்க, 50 லட்சம் பணமும் போச்சு, உங்க மேல கொலை பழியும் விழுந்துருச்சு. அந்த போலீஸ்காரன் திமிர்ல எப்படி போட்டு உங்களை அடிச்சிருக்கான்? நீங்க எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க. வீட்டுல எல்லாரும் நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போதுன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. அண்ணி சொன்ன மாதிரி உண்மையிலே நான் ராசி இல்லாதவதான். என்னைக்கு நான் உங்க லைஃப்ல வந்தனும் அப்போத்துல இருந்து உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் வருது. இந்த கோலத்துல என்னால உங்களை பார்க்க முடியலங்க, என்னால உங்களை பார்க்க முடியல. நீ இப்படி பேசுறதையும் அழறதையும் தான் என்னால தாங்க முடியல. நீ மட்டும் இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் என்ன அடிச்சு அடிக்கு. ஒருவேளை இந்த கொலையை நான் தான் செஞ்சுன்னு ஒத்துக்கிட்டு இருப்பேனோ என்னவோ. ஆனா என் உசுரே போனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு உறுதியா நின்ன பாரு. அந்த மன உறுதியை எனக்கு கத்து கொடுத்ததே நீதாம்மா. அத்தையும் அண்ணியும் அடிக்கடி சொல்ற மாதிரி நீங்க வசதியான வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா ராஜா மாதிரி சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ என் மனசு ஆறலைங்க, என் மனசு ஆறல. அந்த போலீஸ்காரன் அடிச்சப்ப வலிச்சுதே, அதை விட நீ இப்ப பேசுறதா எனக்கு வலிக்குதுமா. வசதியான வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேன்னா அவளுக்கும் அவ பணத்துக்கும் அடிமையாதான் இருந்திருப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணதுனாலதான் இந்த சூழ்நிலையிலையும் இப்ப நீ சொன்னிய ராஜா மாதிரி அவ்வளவு கம்பீரமா இருக்க. எனக்கு நீ மனைவியா கிடைச்சது வரம்மா. எப்பவோ நான் செஞ்ச புண்ணியம். இந்த சோதனை எல்லாம் தாண்டி நாம் ஒரு நாள் தலை நிமிர்ந்து நிப்போம்மா. இப்போ உன்னை தப்பா பேசுறவங்க எல்லாரும் ஏன் முன்னாடியே ரொம்ப பெருமையா பேசுவாங்க. கண்டிப்பா இது நடக்கும். உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த இன்ஸ்பெக்டரை நான் விட மாட்டேங்க. உங்களை அடிச்ச அத்தனை அடிக்கும் அவன் பதில் சொல்லி ஆகணும். அவன் வாழ்நாள் முழுக்க ஏண்டா உங்க மேல கைய வச்சோன்னு நிம்மதியை இழந்து தவிக்கணும். கண்டிப்பா அந்த ஆளுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரணும். அதுதாங்க முக்கியம். அன்னைக்கு நான் உங்களுக்கு போன் பண்ணப்போ ஓனர் கூட கோர்ட்டுக்கு 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு தானே சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு?
கார் மோதி மயக்கமாகி நான் ஸ்டீரிங்ல சாயறதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன் மகா. மொட்டை அடிச்சிருந்தான். அவ 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 பின்மண்டையில டாட்டூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் மயங்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல ஒரே சத்தம். மயக்கம் தெளிஞ்சு பார்க்கறேன். சாரு 2 ரவுடிங்க தூக்கிட்டு போக பார்த்தாங்க. நான் அவரை காப்பாத்துறதுக்காக அவங்க கூட சண்டை போட்டேன். அப்போ ஒருத்தன் என் பின் தலையில ஓங்கி அடிச்சிட்டான். நான் மறுபடியும் மயங்கி விழுந்துட்டேன். அப்படின்னா உங்களை கோர்ட்டுக்கு போக விடக்கூடாதுன்னு ஹால் செட் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படிதானே? அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க ஓனரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் அந்த அஸ்வின் தான். அப்ப அவன் தான் அந்த மொட்டையினையும் ரவுடியையும் அனுப்பி விட்டுருக்கணும். அந்த அஸ்வினை தவிர இதெல்லாம் வேற யார் செஞ்சிருக்க முடியும்? அந்த மொட்டையினையும் உங்க கூட சண்டை போட்ட ரவுடிங்களையும் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல மகா, இல்ல மகா, எங்கேயும் பார்த்த ஞாபகம் இல்ல. அப்போ கூலிப்பட மாதிரி ஆள் செட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். எனக்கு என்ன சந்தேகம்னா, அஸ்வின் தான் அப்பாவையே கொல்ற அளவுக்கு போவானா என்ன? இல்ல இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு சாரோட எதிரிங்களோ இல்ல அஸ்வினோட எதிரிங்களோ அவரை கொண்டு இருக்கலாம்ல? தெரியலமா, என்னால அதை அசியம் பண்ண முடியல. சரி, அதுக்கப்புறம் என்னங்க நடந்துச்சு? உங்களுக்கு எப்ப கான்ஷியஸ் வந்துச்சு? சார கொன்னது யாரு? அந்த பழி எப்படி உங்க மேல விழுந்துச்சு?